சத்யன் என்ன வேணா முடிவு பண்ணட்டும். ஆனால் நீ அவளை விட்டுறக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்வேன். என்னடா இவ்வளோ நேரம் நீ எனக்கு ஃப்ரெண்டாக பேசிட்டு இப்போ அவளுக்கு ஃப்ரெண்டா அண்ணனா பேசுகிற மாதிரி இருக்கு? ஆமாம், தேவைப்பட்ட ரேவதியை கூட்டிகிட்டு வந்து உனக்கும் அவளுக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணமும் பண்ணி வைப்பேன். நீ உனக்கு சத்யனை எதிர்க்க அவ்வளோ தைரியம் இருக்கா? ம், எனக்கு இருக்கோ இல்லையோ உனக்கு இருக்கு. ஆனால் சொல்லு. வேணுன்ட்டே தானே எல்லாத்தையும் பண்ணுற, அப்புறம் என்னத்த சொல்ல? நான் நினைக்கிறது நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது ரமேஷ். கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். வேணா ஒன்று பண்ணே, ஒரு ஜோனா பை மாட்டிக்கிட்டு அப்படியே ஒரு துறவியாக போயிரு. ஆமாம், அவளையெல்லாம் நம்பி நீ என் வாயை கிளறாதடா. வாயை உடச்சிடுவேன். தயவு செஞ்சு பேசாமல் போயிடு. வர ஆத்திரத்துக்கு என்னால் கோவப்படவும் முடியல, எமோஷன் ஆகி கதறி அழுகவும் முடியல. ரெண்டில் எதை பண்ணுறதுன்னு எனக்கே குழப்பமா இருக்கு.